ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்கச் சென்ற டொனால்ட் ட்ரம்பும் இந்த தாக்குதல்களை குழப்புவதற்காக தாக்குதல் திட்டங்களை குழப்புவதற்காக ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான காய் நகர்த்தல்களும் ஈரானின் மாஸ்டர் பிளானும் ஈரானுக்குள்ளே நுழைந்த டசன் கணக்கான ட்ரோன்களும் இவற்றை சுட்டு வீழ்த்திய ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினரும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் தாக்குதல்களும் ஈரானின் காய் நகர்த்தலினால் குழம்பி போன அண்ட புழுகன் எவ்வாறான கருத்துக்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலதிக 60 நாட்கள் அவசரமாக அடிமை அரபுகளுக்கு தேவையான ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் வழங்குவதற்கான ஒப்புதலை வழங்கிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெற்கு லெபனானின் சில பிரதேசங்களில் இருந்து முழுமையாக பின்வாங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஈராக்கினுடைய புதிய பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஈராக்கிய அரசியல்வாதிகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் 3 வார யுத்த நிறுத்தத்தினை அறிவித்ததும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினரும் குறித்த யுத்த நிறுத்தத்தினை முழுமையாக கடைபிடிப்பார்கள். இதை பயன்படுத்தி நாங்கள் தெற்கு லெபனானுடைய பிரதேசத்தில் மஞ்சள் பகுதிகளை முழுமையாக அமைத்துவிட முடியும். காசாவில் செய்ததை போன்று யுத்த நிறுத்தத்தினை பயன்படுத்தி அவசரமாக தெற்கு லெபனானுடைய பிரதேசங்களை கைப்பற்றி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர முடியும் என்று நெட்டன்யாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் திட்டமிட்டார்கள். இதற்கமைவாகவே ஈரானின் உச்சழுத்தங்களுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் 3 வார யுத்த நிறுத்தத்தையும் அறிவித்தார். மேலும் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் தாக்குதல்களை வீரியப்படுத்தியது. மஞ்சள் எல்லை பிரதேசங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தது. ஆனால் இந்த தடவை ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் முன்பு இருந்ததை போன்று செயற்படவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒவ்வொரு யுத்த நிறுத்த மீறல்களுக்குமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மஞ்சள் எல்லை பிரதேசங்களை உருவாக்கிவிட கூடாது என்பதற்காக தியாக படைகளையும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் களமிறக்கினார்கள். இதன் விளைவாக தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் மஞ்சள் எல்லை பிரதேசங்களை அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. வான்வெளி தாக்குதல்களை பயன்படுத்தி காப்பட் குண்டுகளை பயன்படுத்தி கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டாலும் தெற்கு லெபனான் பிரதேசங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் நிலைத்திருக்க முடியவில்லை. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்தி வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதனால் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தற்போது தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பதுங்கு குழிகளிலும் மறைவான இடங்களிலுமேயே தங்கியுள்ளார்கள். மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை அமைப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் வெளியே வந்து சுதந்திரமாக செயற்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. மேலும் அவ்வாறு மெர்காவா போர் தாங்கிகளோடு களமிறங்கினால் ஹிஸ்புல்லாஹ்வுடைய தியாக படைகள் சுற்றி வளைத்து மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் வெடிக்கச் செய்கின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானினுடைய 2 பிரதேசங்களில் இருந்து 3 கவச படைப்பிரிவுகளை முழுமையாக பின்வாங்கியுள்ளது. குறித்த பிரதேசத்திலே மஞ்சள் எல்லை பிரதேசங்களை அமைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாலும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலுமே இந்த பகுதிகளில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளை பின்னோக்கி நகர்த்தியுள்ளது. கடந்த 4 நாட்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களில் குனித்ரா மற்றும் பின்ஜபீலினுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கவச படைப்பிரிவுகளை இவ்வாறு பின்வாங்க செய்யப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலினாலும் தியாக படைகளுடைய தாக்குதல்களினாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதனாலேயே குறித்த படைப்பிரிவை மீள பெற்றிருப்பதாக சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்களில் தற்போது மோதல்கள் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 36 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இதற்கமைவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 5க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அவர்களுடைய போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் ஜீப் வாகனங்களை இலக்கு வைத்துமே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. டசன் கணக்கான ட்ரோன்களை களமிறக்கி ரத்வான் படைப்பிரிவினர் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறைந்தது 50க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் 20க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் ரத்வான் படைப்பிரிவினர் வைத்திருந்த மிகப்பெரிய பொறியொன்றிற்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொறியியல் துறை படையினர் சிக்கி இருப்பதாகவும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே பொறியியல் துறை படையினுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து ஈராக்கினுடைய புதிய பிரதமராக அலி அல் ஜெய்தி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அலி அல் ஜெய்தி அவர்களை பிரதமராக தெரிவு செய்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான காரணங்களை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இவருக்கு பின்புலமாக இவரை வழிகாட்டுவதற்காக நூரி மாலிகி அவர்களும் பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்களும் இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் அலி அல் ஜெய்தி அவர்களுடைய தலைமையில் மே 27ஆம் தேதிக்கு முன்பு புதிய அமைச்சரவை தெரிவு செய்யப்படும். மேலும் இந்த அமைச்சரவை நீதி மற்றும் சட்டத்துறை அமைச்சராகவும் எண்ணெய் உற்பத்தி மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியுடன் தொடர்பான அமைச்சராகவும் நூரி மாலிகி அவர்களே தெரிவு செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று முக்கியமான அமைச்சு பதவிகளில் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவான அமைச்சர்களே தெரிவு செய்யப்படுவார்கள். அதாவது பொருளாதாரத்துறையிலும் வங்கித்துறையிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அலி அல் ஜெய்தி அவர்களுடைய தலைமையில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவான அமைச்சரவையை உருவாக்கி அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்கி அவருக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளிலிருந்தும் தப்பித்து சில முக்கியமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதே ஈரானுக்கு ஆதரவான ஈராக்கிய அரசியல் கூட்டமைப்புகளுடைய மிக முக்கியமான நோக்கமாக அமைந்திருந்தது. இதற்கமைவாகவே பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் அலி அல் ஜெய்தி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் அலி அல் ஜெய்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஈராக்கினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலி அல் ஜெய்தி அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவருடைய தலைமைக்கு கீழால் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்காத ஒரு அமைச்சரவை அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலமாக ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு வலுவான துடிப்பான உறவை மேம்படுத்துவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். மேலும் இதன் மூலமாக எங்களுக்கு பல வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள முடியும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதர் டாம் பெராக்கும் ஈராக்கினுடைய புதிய பிரதமருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அத்தோடு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அலி அல் ஜெய்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு வர வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசியல்வாதிகளும் அரசியல் தலைமைகளும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். ஈராக்கினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அலி அல் ஜெய்தி அவர்கள் ஒரு சிறந்தவர் அல்ல, அவர் ஒரு சிறந்த தேர்வே அல்ல. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய விடயங்களில் அவர் நேரடியாக சம்பந்தப்படாவிட்டாலும் திரைமறைவில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு தேவையான பல வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய முக்கிய நபராகவும் அவர் திகழ்ந்துள்ளார். அதிலும் குறிப்பாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கான நிதி உதவிகளை வழங்குவதில் அவர் முதன்மை இடத்தை பிடித்துள்ளார். ஈராக்கில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வங்கிகள் அலி அல் ஜெய்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. அவருடைய நிறுவனத்திற்கு கீழாலேயே இந்த வங்கிகள் இயங்குகின்றன. மேலும் இந்த வங்கிகள் மூலமாகவே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு முழுமையான நிதி உதவிகள் வழங்கப்படுகின்றன. ஈரானுக்கும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் இடையிலான மிக முக்கியமான நிதி பரிமாற்றங்கள் அனைத்தும் அலி அல் ஜெய்தி அவர்கள் நடத்தக்கூடிய வங்கிகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க தூதரகமும் அமெரிக்க தூதர்களும் அலி அல் ஜெய்தி அவர்களை வரவேற்றுள்ளார்கள். அமெரிக்காவையும் வாஷிங்டனுடைய நிலைப்பாட்டையும் ஏமாற்றுவதற்காகவே ஈரானினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் காய்களை நகர்த்தி அலி அல் ஜெய்தி அவர்களை இவர்கள் பிரதமராக தெரிவு செய்துள்ளார்கள். இதனை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அலி அல் ஜெய்தி அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஈராக்கிலே ஈரானினுடைய ஆதிக்கத்தையும் அதிகரிக்கும். நூரி மாலிகி எவ்வாறு ஈராக் எதிர்ப்பு குழுக்களை ஆதரிப்பார், ஈரானை ஆதரிப்பார் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அலி அல் ஜெய்தி அவர்கள் எவ்வாறு ஆதரிப்பார் என்று யாருக்கும் தெரியாது. இதற்கு அர்த்தம் அவர் ஆதரிக்க மாட்டார் என்பதல்ல. அவர் இவ்வளவு நாளாக திரைமறைவிலேயே அனைத்து காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டார். திரைமறைவிலிருந்து செயற்படக்கூடிய முக்கியமான வர்த்தகராக அவர் இருந்தார். தற்போது அவரையே பிரதமராக தெரிவு செய்துள்ளார்கள். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அலி அல் ஜெய்தியை கண்டு ஏமாற்றம் அடைந்து விடக் கூடாது. ஈரானினுடைய காய் நகர்த்தல்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆதரவான அரசியல்வாதிகளும் அரசியல் தலைமைகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். எச்சரிக்கையாகவே இந்த தகவல்கள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எனவே ஈராக்கிய களத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் ஈரானும் ஒன்றிணைந்து சில புதிய தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய போர் தொடர்பாக ஜெர்மனியினுடைய அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். முன்னைய காணொளிகளில் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இவருடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்மனிக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். ஈரானுக்கு எதிரான போரிலே ஐரோப்பிய நாடுகள் எதுவும் செய்யவில்லை, ஜெர்மனி எதுவுமே செய்யவில்லை, அவர்களுடைய பொருளாதாரத்தையே அவர்களுக்கு பாதுகாக்க முடியவில்லை, மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் அவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள், ஜெர்மனி பலவீனமடைந்து விட்டது, ஜெர்மனி தோல்வியடைந்து விட்டது என டொனால்ட்
டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் திரும்ப பெறப்போவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மேலும் இதற்கமைவாக தற்போது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய 5000 அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் திரும்ப பெறப்போவதாக அமெரிக்க நிர்வாகம் அறிவித்துள்ளது. தற்போது ஜெர்மனியில் 35,000 தொடக்கம் 40,000 வரையிலான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் நிலை கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரிலே ஜெர்மனியின் நிலைப்பாட்டிற்கு தகுந்த பதிலடிகளை வழங்க வேண்டும் என்பதற்காகவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவுகளை எடுத்துள்ளார். ஆரம்ப கட்டமாக 5000 சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் ஜெர்மனியில் இருந்து திரும்ப பெற்றுள்ளார். இன்னும் 6 மாதங்களுக்குள் 20,000 தொடக்கம் 30,000 வரையிலான அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் திரும்ப பெறப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அமெரிக்க துருப்புக்களை ஜெர்மனியில் இருந்து வெளியேற்றக்கூடிய அமெரிக்காவினுடைய முடிவுகள், பென்டகனினுடைய முடிவுகள் அமெரிக்காவை தான் பலவீனப்படுத்த போகின்றது. இதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போரிலே ஐரோப்பிய நாடுகள் எந்தவிதமான ஆதரவையும் வெளிப்படுத்தாததன் காரணத்தினாலும் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான முடிவுகளில் களமிறங்காததன் விளைவினாலும் தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த கட்ட வரிகளையும் விதித்துள்ளார். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய கார் மற்றும் ட்ரக் வண்டிகளுக்கான 25% வரியை அவர் அறிவித்துள்ளார். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான இன்னும் சில வரிகளையும் விதிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக இன்னும் சில வரிகளையும் விதிக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா அவசரமாக அடிமை அரபு நாடுகளுக்கான ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் இராணுவ தளவாடங்களையும் அனுப்பி வைத்துள்ளது. நேற்றைய தினம் 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுதங்களை அனுப்பி வைத்திருந்தது. 6500 டன் ஆயுதங்களை அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைத்திருந்தது. இதற்கமைவாகவே தற்போது அடிமை அரபு நாடுகளுக்கான $8.6 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கான ஒப்புதல்களை அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. மேலும் இதற்கான ஒப்புதலை அமெரிக்க நாடாளுமன்றமே வழங்க வேண்டும். ஆனால் தற்போது அவசரமாக அடிமை அரபு நாடுகளுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகமே இந்த ஒப்புதலை வழங்கியுள்ளது. இன்னும் 2 தினங்களுக்குள் அல்லது 3 தினங்களுக்குள் அடிமை அரபு நாடுகளுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கமைவாக கத்தாருக்கு $4 பில்லியன் பெறுமதி அளவிலான பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் பேட்டரிகளும் களமிறக்கப்பட போகின்றன. குவைட்டுக்கு $2.5 பில்லியன் பெறுமதி அளவிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஏனைய இராணுவ தளவாடங்களும் அமைப்புகளும் வழங்கப்பட போகின்றன. அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஏனைய அடிமை அரபுகளுக்கும் பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் வழங்கப்பட போகின்றன. அடிமை அரபுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அவசரமாக மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இந்த முடிவுகளை அவசரமாக வெளியிட்டு ஒப்புதல்களை வழங்கியுள்ளது. அடுத்து ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய காணொளியில் இந்த தகவல்களை குறிப்பிடுவதற்கு தவறிவிட்டேன். அதாவது நேற்றிரவும் நேற்றைக்கு முன்னே தின இரவும் ஈரானுக்குள்ளே டசன் கணக்கான ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. நேற்றைக்கு முன்தினம் தெஹ்ரானை இலக்கு வைத்து அதிகளவான சிறிய ட்ரோன்கள் ஏவப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் இஸ்ஃபஹான் மற்றும் கோம் பிரதேசங்களிலே சிறிய ட்ரோன்கள் ஏவப்பட்டிருந்தன. அதாவது ஈரானுக்குள் இருந்தே இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோன்கள் அனைத்தையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். எந்த ஒரு ட்ரோன் தாக்குதலும் பதிவாகவில்லை. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் மூலமாகவும் உளவாளிகள் மூலமாகவும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரோன்கள் சிறிய ட்ரோன்கள் என்றும் இவை அனைத்தையும் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டதாகவும் ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு இவ்வாறு ட்ரோன்கள் ஏவப்பட்டிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்தினை கண்டுபிடிப்பதற்குத்தான். இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயற்படுத்தப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவின் மின்னணு போர் விமானங்களும் உளவு விமானங்களும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை முழுமையாக கண்காணிக்கும். எந்தெந்த பிரதேசங்களில் இருந்து குறித்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பதனை அவதானிப்பார்கள். இந்த தரவுகளை பெற்றுக்கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் போது ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். கடந்த 2 நாட்களாக சவுதி அரேபியாவின் வான்பரப்பிலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வான்பரப்பிலும் அமெரிக்காவின் மின்னணு போர் விமானங்களும் உளவு விமானங்களும் தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றன. இதற்காகத்தான் இந்த விமானங்கள் அனைத்தும் முழுமையாக இயங்கி வருகின்றன. எனவே தற்போது ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் குறித்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதன் மூலமாக ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய இருப்பிடங்கள் தொடர்பான ஓரளவு தகவல்களை அமெரிக்கா பெற்றுக் கொண்டிருக்கும். மேலும் இது ஈரானிய தலைமைகளுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே இவற்றை தடுப்பதற்காக ஈரானிய வான் பாதுகாப்பு படைப்பிரிவினர் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய இருப்பிடங்களை அவசரமாக மாற்ற வேண்டும். ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக
தொடர்பாக பயன்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய இருப்பிடங்களை அவசரமாக மாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதற்காக ஈரானிய ராணுவத்தினர் சில வித்தியாசமான தந்திரங்களை கையாண்டிருப்பதாக ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த தந்திரங்கள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இது எவ்வாறு இருப்பினும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாப்பதற்காக ஈரானிய ராணுவத்தினர் பல வேலை திட்டங்களை தந்திரமாக மேற்கொண்டுள்ளார்கள் என்பதனை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அத்தோடு நேற்றிரவு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எல்லாவிதமான திட்டங்களையும் வகுத்திருந்தன. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்கள் தொடர்பான ஒட்டுமொத்த திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்பிடம் சமர்ப்பித்திருந்தார். மேலும் நேற்றிரவு வெள்ளிக்கிழமை என்பதனால் பங்குச் சந்தைகளை முழுமையாக இழுத்து முடிவிட்டு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கே திட்டமிட்டிருந்தார்கள். இதற்கமைவாகத்தான் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளும் பிரிவினைவாதிகளும் ட்ரோன்களையும் ஏவியிருந்தார்கள். மேலும் நேற்று மாலை அதிகளவான போர் விமானங்களும் மின்னணு போர் விமானங்களும் உளவு விமானங்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தை நோக்கி நகர்ந்திருந்தன. சவுதி அரேபியாவுடைய வான்பரப்பை பயன்படுத்தி ஒட்டுமொத்த கண்காணிப்பு நடவடிக்கைகளும் வீரியமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே இதற்கமைவாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள் என்கின்ற தகவல்களை நேற்று மாலையே ஈரான் பெற்றுக் கொண்டு விட்டது. இதற்கான அனைத்து அறிகுறிகளையும் ஈரானிய தலைமைகள் பெற்றுக் கொண்டு விட்டார்கள். இப்படியான நிலைமையில் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை குழப்புவதற்காகவும் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்களை குழப்புவதற்காகவும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய திட்டங்களை சீர்குலைப்பதற்காகவும் ஈரான் தரமான காய் நகர்த்தல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அதாவது ஈரான் அவசரமாக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்தது. கடந்த வாரம் ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு புதிய முன்மொழிவை அனுப்பி வைத்திருந்தது. நாங்கள் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ள மாட்டோம். யுத்தத்தினை முழுமையாக நிறுத்துவதற்காக மாத்திரமே பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மாத்திரமே இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர முடியும் என தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த முன்மொழிவுக்கான பதில்களை ஸ்டீவ் விட்கோஃப் பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதிலே அணுசக்தி திறன்கள் தொடர்பான சில நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதனை பயன்படுத்திய இதற்கு பதில் வழங்கும் நோக்கத்தோடு ஈரானிய தலைமைகள் அவசரமாக பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு புதிய முன்மொழிவு ஒன்றையும் அனுப்பி வைத்தார்கள். நேற்று மாலையே அவசரமாக பாகிஸ்தான் வழியாக இந்த முன்மொழிவு அனுப்பி வைக்கப்பட்டது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லாவிதமான அறிகுறிகளும் தென்பட்டதற்கு பின்பே இந்த தாக்குதல் திட்டங்களை பிற்படுத்துவதற்காகவும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இவற்றை சீர்குலைப்பதற்காகவும் ஈரான் அவசரமாக புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா எப்போது ஆரம்பிக்க வேண்டும் என்பதனை ஈரான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது. அதாவது ஈரான் விரித்திருக்கக்கூடிய வலையில் அமெரிக்கா சிக்க வேண்டும், ஈரான் நினைக்கக்கூடிய தினத்தில் தான் அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஈரானிய தலைமைகள் திட்டமிட்டுள்ளார்கள். ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய முன்மொழிவுகளில் பெரிதாக எந்தவிதமான மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஈரான் அதனுடைய நிபந்தனைகளில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது. இருப்பினும் சர்வதேச ரீதியில் ஈரான் முன்மொழிவு ஒன்றினை அனுப்பி வைத்ததற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பினால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்க முடியாது. ஈரான் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டதற்கு பின்பே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும். எனவே ஈரானினுடைய இந்த தரமான காய் நகர்த்தலின் விளைவாக ஈரான் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவின் விளைவாக நேற்றிரவு மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதல்கள் பிற்போடப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை டொனால்ட் ட்ரம்பினால் அவசரமாக மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதாவது வருகின்ற 14ஆம் திகதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். இவ்வாறு சீனாவுக்கு விஜயம் செய்வதற்கு முன்பு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். இருப்பினும் தற்போது ஈரான் இந்த முன்மொழிவை முன்வைத்ததனால் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதல்கள் பிற்போடப்பட்டுள்ளன. அடுத்து அமெரிக்காவின் தாக்குதல்களை சீர்குலைப்பதற்காக ஈரான் அவசரமாக புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பியதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்வதற்கு விரும்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய முன்மொழிவுகளில் எனக்கு எந்தவிதமான திருப்தியும் இல்லை. எனக்கு பாகிஸ்தானிய தலைவர்கள் மீது சிறந்த மரியாதை உண்டு. அவர்கள் சிறப்பாக செயற்படுகின்றார்கள். எங்களோடு ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள். பேச்சுவார்த்தை தொடர்பான அனைத்தையும் நாங்கள் தொலைபேசி வாயிலாகவே செய்து வருகின்றோம். ஆனால் அவர்கள் எப்போது இலக்கை அடைவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஈரானின் தலைமைகள் தற்போது பிளவுபட்டுள்ளார்கள். இதனால் அவர்களுக்கு முடிவெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஈரானினுடைய முன்மொழிவுகள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் சற்று முன் தான் நான் பேசினேன். மேலும் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். தற்போது பெட்ரோல் விலையானது அதிகமாக உள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் முடிவடைந்ததும் இந்த விலையேற்றம் குறைந்துவிடும். பெட்ரோல் விலையேற்றத்தை விட ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவது மிகப்பெரிய ஆபத்தானதாகும். இதனால் நாங்கள் இவற்றை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் ஈரானியர்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே ஒப்பந்தத்தை முடிக்க
வேண்டும். அவர்களுக்கான மோசமான ஒப்பந்தத்தையே அவர்கள் முடிக்க வேண்டும், அல்லது நாங்கள் எந்த ஒப்பந்தமும் செய்யாமல் இருப்பதே நல்லது என்று நினைக்கின்றேன். நாம் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான போரில் வென்றுவிட்டோம். ஆனால் தற்போது நான் பெரிய வித்தியாசத்தில் இந்த போரிலே அதிக வெற்றிகளை பெற்றுக் கொள்வதற்காக திட்டமிட்டுள்ளேன், விரும்புகின்றேன். இதற்கமைவாக நாங்கள் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அண்டப்புல்கனின் இந்த கருத்துக்களிலிருந்து ஈரான் முன்வைத்த புதிய முன்மொழிவினால் குழம்பி போயுள்ளார்கள் என்பதனையும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்கள் சீர்குலைக்கப்பட்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு ஈரானினுடைய இந்த புதிய முன்மொழிவையும் ஏற்பதற்கு தயாராக இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய தலைமைகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் எந்த ஒரு சாத்தியமான தாக்குதல்களையும் நிறுத்தி வைக்குமாறும், ஈரானுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை ஒத்தி வைக்குமாறும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் கோரிக்கைகளை விடுத்துள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான போர் முடிந்து விட்டதாக காங்கிரசிடம் அறிவித்துள்ளது. அதாவது நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். நேற்றைய தினத்தோடு டொனால்ட் ட்ரம்புக்கான 60 நாள் கால இடைவெளி முடிவடைகின்றது. எனவே இந்த 60 நாள் கால இடைவெளிக்குள் நாடாளுமன்றத்திலே ஈரானுக்கு எதிரான போருக்கான ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட போரானது முடிவடைந்து விட்டது என காங்கிரஸ் சபையிடம் அறிவித்துள்ளார். மேலும் இதற்கான அர்த்தம் ஈரானுக்கு எதிரான போர் முடிவடைந்தது என்பதல்ல. டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இன்னும் 60 நாட்கள் கிடைக்கப் பெற்றுள்ளது. அதாவது புதிய பெயரோடு புதிய தாக்குதல் திட்டத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பார். மேலும் இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்புக்கு இன்னும் புதிதாக 60 நாட்கள் காலக்கெடு கிடைக்கப் பெறும். இதை பயன்படுத்தி 60 நாட்களுக்குள் டொனால்ட் ட்ரம்ப் காங்கிரசின் அனுமதி இல்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர முடியும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், காங்கிரசின் அனுமதியை பெற்றுக் கொள்ளாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். இதற்கமைவாகவே காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு 60 நாள் காலக்கெடு கிடைக்கப் பெற்றுள்ளது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் அடுத்த காலக்கெடு ஆரம்பமாகிவிடும். மேலும் AUMF சட்டத்தினை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்புக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும் என்பதே யதார்த்தமான உண்மையாகும். இதனால் காங்கிரஸ் சபையினுடைய அழுத்தங்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய தாக்குதல் திட்டங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்தப் போவதில்லை. எனவே நேற்றிரவு மேற்கொள்ளப்பட இருந்த தாக்குதல்கள் தற்போது பிற்போடப்பட்டுள்ளன. ஒருவேளை இன்றிரவு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.